ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஷரண் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விறகு அரிசி பயன்படுத்தி ஒரு சூப்பரான பிரிஞ்சு உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிரிஞ்சு சாதம்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது இது மீல்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது மீல்ஸ் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால உங்களோட குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இதை பயன்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்கோம் வெஜிடபிள்ஸ்னு பார்க்கலாம். அந்த ஒரு கப்பு வந்து பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி உரித்தது, வேக வைக்கலை கட் பண்ணது, அப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் 3 நம்பர் வந்து கீறி வச்சுருக்கிறேன், ஒரு கப்பு வெங்காயம், விறகு அரிசி வந்து 2 கப். அதாவது இந்த கப்பில் வந்து 2 கப்பு விறகு அரிசியும் மீதி எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் வந்து ஒரு கப்பும் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட சின்ன கப்பில் வந்து எடுத்துருக்கேன். விறகு அந்த பீன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு, கடுகு, அதுலேயே கொஞ்சம் சீரகம் எப்பயுமே நான் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காடி ஆயில் இருக்கணும், தேவையான அளவு தண்ணி. ஸோ இது மட்டும் பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பரான ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம்னே சொல்லலாம். இந்த ஃபுட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ ஃபுட் அப்படின்றதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சாரி ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்காக. Until then, it's bye from Sri Lanka. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.